நடந்தது என்ன திருமதி குசலகுமாரி? இது வந்து எங்க வீட்லயே நடந்த சம்பவம் இது. இப்போ எனக்கு வந்து பிள்ளைங்களாம் சின்ன சின்ன பிள்ளைங்க. அப்போ வேற வீட்டுல இருந்தோம், ஒரு கம்பவுண்ட். அப்போ வந்து என் மகன் வந்து ஸ்கூலுக்கு போகும்போது அங்க பிள்ளைங்க அந்த டைம்ல வந்து ரொம்ப இந்த ஸ்பிரிட், இந்த காசு வச்சு விளையாடுறது, காயின் வச்சு விளையாடுறது ரொம்ப விரும்பி விளையாடுவாங்க. பீரியட் ஆஃப் த காயின். அதுதான். சோ ஸ்கூல்ல விளையாடுறது அவங்க வந்து வீட்டுல வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, இந்த மாதிரி விளையாண்டோம் வந்துச்சு போனுச்சு எல்லாம் சொல்லுவாங்க. அப்போ ஒரு நாள் வந்து விளையாடலாமான்னு வீட்டுல வந்து கேட்டாங்க. சொன்ன அதெல்லாம் வேண்டாம், ரொம்ப ரொம்ப ஆபத்தா இருக்கும், நம்ம கூடவே தங்கிரும், அதுல நல்லது பொல்லாத இதெல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க, பயமா இருக்கு, வேண்டாம் அப்படின்னு கேட்கல. அப்புறம் கொஞ்ச நாள் ரொம்ப வற்புறுத்திக்கிட்டே இருந்தாங்க. சரி விளையாண்டு தான் பாப்போமே ஒரு ஜாலியா அப்படின்னு சொல்லிட்டு என் மகன் ஸ்டார்ட் பண்ண. ரொம்ப தைரியசாலியா அவங்க மகன், பொல்லா ரொம்ப ராங்கி. சோ எல்லாம் உட்காந்து நான் பரமேஸ்வரி அவங்க மூத்தவங்க, பெரிய மகன். அவங்களுக்கு அப்ப என்ன வயசு? நான் நினைக்கிறேன் உமான் ஃபார்ம் 2 படிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ விளையாடும் போது நைட்டு வந்து அவங்க அப்பாவுக்கு இதெல்லாம் வேற பிடிக்காது, அதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் வந்து விளையாட்டு வினையாயிரம்லாம் சொல்லுவாங்க. ஆனா வந்து பேசும்போது எல்லாம் பகிர்ந்துகிட்டது உண்டு. அப்புறம் வந்து விளையாடுறது அவங்களுக்கு தெரியாம தான் விளையாடும். அவங்க படுத்த பிறகு ஹால் வச்சுட்டு விளையாடுவோம். அப்ப நானு என் மகன் 2 பேரு, இப்போ எங்க அக்கா மகன் ஒருத்தர் எப்பயுமே எங்க கூடவே இருப்பாரு. எல்லாம் உட்காந்து விளையாடும் போது இந்த காசு வச்சு எங்க மகன் தான் ஒருத்தர் முகம் ஒருத்தரும் அப்படியே பயமா இருக்கும், அமைதியான சூழ்நிலை. அப்படியே விளையாடும் போது காசு வச்சு ஸ்டார்ட் பண்ணும்போது நவுந்துச்சு, காசு நவுந்துச்சு, அப்படியே காயின்ஸ் வச்சிருச்சுமா என் மகன் தான் விரல் வச்சு அப்படியே செஞ்சாங்க. அப்படியே விளையாடிட்டு இருக்கும்போது வேற எல்லாம் வந்துச்சு. அவ்வளவு நல்லா இல்ல, இன்ட்ரெஸ்டா இல்ல, அப்படியே போய்கிட்டே இருந்தது. தொடர்ந்து விளையாட இது ஒரு ஆர்வமா போயிடுச்சு. விளையாடுவோம், நாளைக்கு விளையாடுவோம்ட்டு. அப்புறம் வந்து வீக்கெண்ட் எடுத்து ஆரம்பிச்சோம். அப்புறம் ஒருத்தர் வந்துட்டாரு கிட்டா. அவர் வந்து விளையாடும் போது ரொம்ப அமைதியா கேட்கறதுக்கு அழகா பதில் சொல்றது. அப்படின்னும் போது அவரு ரொம்ப நெருக்கமானோன்னு ரொம்ப அப்படியே பழக்கப்படுத்திட்டோம். அப்படியே பழக்கமானோன்னா என் மகன் வந்து ரொம்ப ரிலேக்கா விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா ஒரு அண்ணன் வராரு, அவர் வந்துகிட்டு இருக்காரு, நல்லா பேசுறாங்க, இவருக்கிட்டே நம்ம தொடர்ந்து வச்சுக்கலாம். சோ விளையாட ஆரம்பிச்சோன்னு அவரும் எங்க கூடவே தங்க ஆரம்பிச்சிட்டாரு. எப்படின்னா பேர் என்ன? நாங்க கேட்டோம் என்ன பேரு, உங்க பேர்லாம் கேட்கும்போது நீங்களாவே ஒரு பேர் சொல்லுங்க அப்படின்னு. அப்ப அதுல வந்து எங்க அக்கா மகனோட பேர் வந்து மோகன் தாஸ். அப்போ சொன்னாரு, டாஸ் பின்னாடி எடுத்துட்டு இவரே எப்போ டாஸ்ன்னு அந்த பேர் வச்சுக்கோங்க சொல்லிட்டு எழுது அந்த கான்சிலே பேர்லாம் கொடுத்தாரு. நாங்க தாள் எழுதிக்கோம், அவர் என்னென்ன கொடுக்குறாருன்னு எழுதும் போது ஜாயினா படிக்கும் போது அவர் என்ன சொல்ல வராருன்றது தெரிஞ்சுக்குவோம். அப்புறம் இது ஒரு வேலையா இருந்தபோது அப்புறம் பிறகு என்ன பண்ணோம், இது ஒரு கஷ்டமா இருக்கு, தினைக்கு தாள் எழுதிக்கிட்டு நம்ம ஒரு புத்தகத்தையும் ஒரு நோட்டும் ஒரு பேனா வச்சிடலாம். அப்போ அவரே வந்து கூடவே இருந்துட்டாரு, வேற எங்களுக்கு தெரிய வந்துருச்சு. அப்படியே பழக்கப்படுத்தினோன்னா அவர் எங்க கூடவே இருக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ வீட்டுல என்ன எங்க வீட்லயே தங்கிட்டாரு, அப்படியே பெர்மனன்ட் ரெசிடென்ட் ஆயிட்டாரா? ஆமா கீதா. அப்புறம் ஒரு இது மாதிரி என் கணவருக்கு தெரிய வந்துச்சு. என் கணவர் ஏசுனாங்க, வேண்டாம் இது மாதிரி வச்சிருக்கீங்க, வீட்டுல இருக்க ஆரம்பிச்சுட்டாரு அப்படின்றது எப்படி உங்களுக்கு தெரிய வந்தது? அதுதான், அது எப்படின்னு சொன்னாக்கா அந்த தாள்ல வந்து எழுதுவாரு இல்லைங்களா, தினைக்கு படிப்போம். பிள்ளைங்க வந்து போய் ஆர்வமா போய் ஸ்கூல் பேக்ல இருந்தே தாள்ல எழுதி அங்க வச்சிருவாரு. திரும்ப சாமியார் தான் தெரியுங்களா சொல்லுவாங்க தானே, சாமியாருக்கெல்லாம் பேய் போகாது பயப்படுவானு, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா எங்க பிள்ளைங்களோட பேக் ஸ்கூல் பேக்ல வந்து சாமியாரெல்லாம் இருக்கும். அந்த பேக்ல இருந்து தாள் எடுத்து எழுதி வச்சிருவாரு. கஸ்கே ரவுண்ட் பண்ணி அந்த பேக்ல போட்டுருவாரு. எப்படா எங்க இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்லாம் கேட்டோமா, அங்க பேக்ல இருக்கும் தாள். கொஞ்ச நேரம் கழிச்சு போய் பிள்ளைங்க போய் எடுத்துட்டு வந்தாங்கன்னா அது எழுதிருப்பாரு, இங்கதான் இருக்கேன், ஹால்ல இருக்கேன், உட்காந்துருக்கேன் அப்படின்னு. அப்புறம் நாங்க ஹால்ல சும்மா உட்காந்து இருக்கும் போது மெதுவா கேட்போம், தாஸ் எங்க இருக்கீங்க அப்படின்னா, உங்க பக்கத்துல தான் அந்த குஷன் கை வைக்கிறீங்களா, அங்கதான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு. அப்படிதான் கூடவே தான் இருக்காரு. ரொம்ப கஷ்டமா இருக்கும், என்ன இவரு போக மாட்டேங்கிறாரு, கூடவே இருக்காரு அப்படின்னு. அப்புறம் வந்து பயமா இருக்கும், ஒரு நேரம் ராத்திரி நேரம் பயமா இருக்கும். சொன்னா போக மாட்டாரு. நீங்க போங்க தாஸ், நீங்க வந்து நாங்க கூப்பிடுமா மட்டும் வாங்க, நீங்க இந்த மாதிரி இருக்குது எங்களுக்கு பயமா இருக்கு அப்படின்னா அவரு சொல்லுவாரு, இல்ல நீங்க பயப்படாதீங்க, மற்ற ஆவிக மாதிரி கிடையாது, நான் வந்து உங்க குடும்பத்துல ஒருத்தரா இருக்கிறேன், நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன், உங்க கூட சேர்ந்து விளையாடுவோம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுவாரு. அப்படியே லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசுவோமே என்னதான் நடந்துச்சுன்னு. இந்த எப்போடாஸோட ஹிஸ்டரிய கொஞ்சம் சொல்லுங்க. அவரு யாரு, எங்க உள்ளவரு, எப்படி இருந்தாரு? எப்படின்னா நாங்க கேட்டோம், நீங்க எங்க இருந்தீங்க, நீங்க எங்க இங்க எஸ்பில உள்ளவரா வேற இடங்கள்ல உள்ளவரா, நீங்க எப்படி இந்த மாதிரி இறந்தீங்க அப்படின்லாம் கேட்கும்போது அவரோட பூர்வீகம் நாங்க எஸ்பில இருக்க இடத்துல ஒரு கம்போரஜான இடம்னு சொன்னாரு. அங்க வீடுலாம் சொன்னாரு, இந்த இடம் தான் அங்க இருந்தோம், எங்க ஃபேமிலி நான் கல்யாணம் பண்ணவங்க. இந்தோனேஷியால வந்து வேலை செய்யும் போது ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாராம். இந்தோனேஷியால வேலையில இருந்தப்போ இப்ப எங்க மனைவி பிள்ளைங்களா இருக்காங்க அப்படின்னா அந்த வீடு தான் சொன்னாரு. எங்க அடக்கம் பண்ணாங்களா அவரை? அவங்க வந்துட்டாங்க, அவங்க இங்க கொண்டு வந்துட்டாங்க அவங்க இடத்துக்கு, இங்க அவங்க ஃபேமிலியோட.
ஸோ வந்து குடும்பம்லாம் நாங்க ஏன்னா ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கோம் இல்லைங்களா. அவங்க எல்லாம் பொய் சொல்லுவாங்க, நம்ம முழுமையா நம்ப முடியாது. அது ஒரு பக்கம் பயம், உண்மை சொல்றாரா பொய் சொல்றாரா ஒண்ணுமே தெரியாது. என்னதான் ஒரு நம்பிக்கையோட அவர் கூட நம்ம இருந்து விளையாண்டாலும் அவர் எந்த அளவுக்கு உண்மையா இருக்காருன்றது தெரிய மாட்டேங்குது. ஆனா எதுவுமே எங்களுக்கு தப்பா எதுவுமே ஒரு கெட்டது எதுவுமே செஞ்சது கிடையாது. 1 வருஷம் இருந்தாரு கீதா எங்க கூட, 1 வருஷம் இருந்தாரு. 1 year. சரி, கம்பம் ராஜான்னு சொன்னாருல்ல, அந்த இடத்துல போய் பாத்தீங்களா உண்மையிலேயே? ஆமா, எங்க கணவரும் என் மகளும் போனாங்க, மோட்டர்ல போனாங்க. அப்ப எங்க வீட்டுல கார்லாம் இல்ல, மோட்டர்ல தான் போனாங்க. அப்ப வந்து கணவருக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு நீங்க வேலை பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு. பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. கணவரோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு? இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னு தெரிஞ்சதும் அவர் எப்படி ரியாக்ட் பண்ணாரு ஆரம்பத்துல? அவங்க வந்து விளையாடிட்டு இருக்கும்போது அவங்க படுத்துட்டாங்க. நாங்க தைரியமா விளையாடிட்டு இருக்கும்போது அவங்க எந்திரிச்சு பாத்ரூம் போனாங்க பாருங்க. இப்போ வந்துட்டாங்க, வந்துட்டு போயிட்டு வந்துட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்த்துட்டு ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பிள்ளைங்களாம் பார்த்து ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்க. அப்ப ஏசுனாங்க, திட்டுனாங்க, வேண்டாம் இதெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நான் வேண்டாம் தானே சொன்னேன் அப்படின்ட்டு. அப்புறம் டோஸ் விழுந்துச்சா? விழுந்துச்சு, நல்லா வாங்கி கட்டிக்கிட்டாங்க. பிள்ளைங்களும் வாங்கிட்டேன், நானும் வாங்கிட்டேன், நானும் சப்போர்ட்டா இருந்தேன் இல்லைங்களா. அப்புறம் நான் வந்து கொஞ்சம் தனியாலாம் இருக்கும்போது அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் சொன்னேன். இந்த மாதிரி எல்லாம் சொன்னாரு, இப்படி பண்ணாரு, இதெல்லாம் உண்மையாவே இருக்கு, அவர் வந்து பொய் சொல்ற மாதிரி எல்லாம் இல்ல, அவர் பாட்டுக்கு இருக்காரு, அவரு நமக்கு வந்து ஆபத்து இல்ல, பிள்ளைங்க தைரியமா விளையாடுறாங்க, எனக்கும் தைரியமா தான் இருக்கு, அவர் கூட பேசுறதுல எனக்கு தப்பா தெரியல அப்படின்ட்டு. அப்புறம் வண்டியில நீங்க வேணும்னா வந்து நீங்க ஒரு நாளைக்கு வந்து உட்காந்து பாருங்க அப்படின்னு அவங்க கிட்ட கொஞ்ச நாள் பேச பேச சரி வர அப்படி சொல்லிட்டு வந்து உட்காந்து ஆரம்பிச்சாங்க, வந்து எங்க கூட ஜாயின் பண்ணாங்க. ஜாயின் பண்ணும்போதுதான் வந்து அப்புறம் அவங்களுக்கு தெரிய வந்துச்சு. அப்புறம் உங்களுக்கு ஒரு ஆசை வந்துச்சு, அவங்க கம்பெனில வந்து ஒரு கம்பெனில வேலை செய்யும் போது நிறைய பிரச்சனைகள் இருக்கும், வேணும்னா இந்த பொறாமையில செய்யற வேலைகள்லாம் இருக்கும் இல்லைங்களா, அது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அப்போ வந்து நாங்க என் மக வந்து கேட்கும் போது சொன்னாங்க, கொஞ்ச நேரம் காண போயிட்டாரு எங்க கணவர். இது மாதிரி கேட்டோன்னே கூப்பிடுறோம், ஆளை காணோம், ஒண்ணுமே காண போயிட்டாங்க. எங்க பயந்து ஓடிட்டாரு அப்படின்னு நினைச்சிட்டு நாங்க அமைதியா இருந்தோம். பிறகு வந்து திரும்ப வந்தாங்க, திரும்பி வந்துட்டு எங்க கூட விளையாடும் போது அதெல்லாம் எழுதுனாங்க. என் கணவர் என்ன கேட்டாங்களோ போயிட்டு ஆபீஸ்ல போய் பாத்துட்டு வராங்க, அந்த ஃபைல் எல்லாம் புரட்டிட்டு வந்திருக்காரு. ஆமா, போயிட்டு வந்துட்டு அவங்க எழுதுறாங்க, எல்லா விஷயம் உண்மைன்னு சொல்றாங்க. என் கணவர் எழுதுற விஷயங்கள்லாம், என்ன மாதிரியான விஷயங்கள், பொறாமப்பட்டு அவங்களுக்கு செய்யற விஷயம், இவங்க பண்றது விஷயம் வந்து ஒருத்தர் எதிரியா இருந்து பார்த்து பாஸ் கிட்ட போட்டு கொடுக்கறதெல்லாம் வந்து தெரிஞ்சிச்சு. ஆனா சொல்லும் போது என் கணவருக்கு வந்து அவங்க மேல ஒரு சந்தேகம் இருந்தது. அந்த எதிரியா இருந்து இவருங்க கண்ணு பார்க்கும் போது அந்த வேலை இடத்துல என்ன நடக்குதுன்னு யூகிக்க முடியும் இல்லைங்களா. சில விஷயங்க இவங்க தான் பண்றாங்களோ, இதுதான் போட்டு கொடுக்கறது, இந்த மாதிரி இவங்களா தான் இருக்குமோ அப்படின்னு அதெல்லாம் உண்மையா அப்படியே எழுதி எல்லாம் காமிச்சிட்டாரு. காமிச்சோன்னா என் கணவருக்கு வந்து அது உறுதியாச்சு, உண்மைதான் சொல்றது ரைட்டா சொல்றாங்க அப்படின்னு. அப்படி இருந்தும் கூட ரொம்ப நாளைக்கு வேணாம் ஒரு கூட நம்ம கூட வச்சிருக்கோம்னா அப்பயும் வந்து போதான் சொல்றாங்க. அப்புறம் ஒரு நாள் என் கணவர் என்ன சொன்னாங்க, பிள்ளைங்க கிட்ட வேண்டாம் நீங்க வந்து இந்த சாம்பிராணி புகழும் போட்டு அவரை விரட்டிடுங்க, போ சொல்லிருங்க அப்படின்னு சொன்னாங்க. கீதா பிள்ளைங்க எல்லாம் அழுது வேணான்றாங்க, வேணாம் ஆவி வந்து கூட இருக்கிறது வேண்டாம், என்னதான் அவங்க நல்லவங்களா இருக்கட்டும் வேணாம், ஒரு நாள் நமக்கு ஆபத்தா வந்துரும், அவங்க கொஞ்சம் பயந்தவங்க தான் என் கணவர். சோ அந்த மாதிரி சொன்னோன்னே சாம்பிராணி புகழம் போட்டு வீட்டுல நிறைய சாமியாளுக்கு பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி இப்போ இந்த ஆபீஸ்ல இவங்க தான் காரணம் அப்படின்லாம் நடந்தது என்ன அப்படின்னு காமிச்சிட்டாரு. ஆனா ஆபீஸ் பிரச்சனையை குறைக்க முடிஞ்சது அவரால? இல்ல இவங்க கொஞ்சம் அலர்ட்டா இருந்துட்டாங்க. எது நடக்க போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிய வந்தானே ஒரு விஷயத்துல வந்து கொஞ்சம் கவனமா இருந்துகிட்டாங்க அந்த வேலையில. அந்த இடத்துல உங்களுக்கு மரியாதை கிடைச்சது, பதவி உயர்வு கிடைச்சது, ஆபீசரா இருந்தாங்க அந்த கம்பெனில. சோ அதெல்லாம் நடந்து போயிட்டே இருந்துச்சு கீதா. அப்புறம் இவங்க சொன்னாங்க வேண்டாம், ரொம்ப நாள் கடந்துருச்சு, இப்படியே போய்கிட்டே இருக்கும்போது என் கணவர் சொன்னோன்னு என் பிள்ளைங்க நாங்க வீட்டுல செஞ்சோம், அவங்க போல திரும்பி இருக்காங்க வீட்லயே இருந்தாங்க. போல என்னெல்லாம் செஞ்சீங்க? சாம்பிராணி போகலாம் காமிச்சீங்க, வேற என்ன? அதுதான் வேட்டல் ஒண்ணுமா சாம்பிராணி போக்கிலாம் ஓடிடும் ஆவி எல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா. ஏன்னா எங்களுக்கு அவங்க போக மாட்டாரு எங்களுக்கு தெரிய வந்துச்சு. ஏன்னா அவங்க எழுதுறதெல்லாம் வந்து சாமி ரூமுக்கு தானே போறாங்க, சாமி ரூம்ல தானே எழுதி வைக்கிறாங்க முந்தி ஆரம்பத்துல எழுதும் போது. அப்ப அவங்க சாமி ரூம்ல தானே இருக்காங்க, அப்ப சாமிக்கு பயந்தவங்களா இருந்தா உள்ள போக மாட்டாங்களா தானே. இப்ப என் கணவருக்கு நம்பிக்கை விட்டணும், அவங்க சொல்றாங்கன்றதுக்காக நாங்க இது செய்தோம். அவங்க போற மாதிரி தெரியல, எங்க பிள்ளைங்க மேல எல்லாம் பாசமா இருந்தோம்னா எங்க பிள்ளைங்க கூட விளையாடுவாங்க. பாட்டுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னு பேசுவோம். ராகவில் கீதாவுடன் மர்ம தேசம். விளையாடுவாங்கன்னா எப்படி விளையாடுவாங்கன்னா இப்ப பேட்மிண்டன் எல்லாம் விளையாடுவாங்க வெளியில சாயந்தரத்துல.
பேட்மிண்டன் விளையாடும் போது அக்கா மகன் மோகன்தாஸ் சொல்றோம் இல்லையா, அவர்கிட்ட வந்து ரொம்ப வந்து பாவமா இருக்கும். அவர் தான் ஒரு காமெடியன் ஆக்கிட்டு அவரு ரொம்ப பயன்படுத்திக்குவாரு. எப்படின்னா விளையாண்டுகிட்டே இருப்பாங்க, அந்த பூ ஷட்டர் கோக்கு வரும்போது ரெக்கட் அப்படியே நின்றுடும், அப்படியே ஜாம் ஆகி நிப்பாரு. அந்த பூவை அடிக்க மாட்டாரு, அப்படியே நின்றுவாரு. வாய் மட்டும் தான் அசையும், உடம்பெல்லாம் அசையாது, அப்படியே நின்றுவாரு. சின்னமா மோகன்தாஸ் அவரால் அடிக்க முடியாம ஆயிரும். அப்படியே நின்றுவாரு. அந்த பூ வரத வந்து அடிக்க விட மாட்டாரு, விளையாட விட மாட்டாரு. அப்படியே ரோபோட் அப்படியே நின்றுவாரு. கையெல்லாம் அசையாது, ரெக்கெட் கையில இருக்கும், அப்படியே நிப்பாரு. அந்த மாதிரி பண்ணுவாரு. அப்புறம் வந்து நம்ம வீட்டு முன்னாடி ஒரு பூ மரம் இருக்கு. பையனுக்கு மரமா இருக்கிறது ஒண்ணே இருக்கிறாரு. விளையாண்டுகிட்டே இருப்பாரு, பேசிக்கிட்டே இருப்பாரு. திடீர்னு காண பார்த்தா மரத்துல இருப்பாரு. மரத்துல விறுவிறுன்னு ஏத்தி விட்டுருவாரு அவரை. பாருங்க, இங்க பேசிட்டு இருந்த காலம் பார்த்தாக்கா அக்கான்னு கூப்பிடுவாரு. போய் பார்த்தா மரத்துல உட்காந்துருப்பான். ஐயோ இறங்க தெரியாது. பாருங்க சின்னமா என்ன அந்த மாதிரி பண்றாரு, என்ன இறக்கி விடுங்க சின்னமா. எனக்கு கெஞ்சுவாரு, கொஞ்ச நேரம் இறக்கியே விட மாட்டாரு. நாங்க கெஞ்சலாம், போராடணும் அவர்கிட்ட. பாவம் எப்படா செய்ய அந்த மாதிரி பண்றீங்க, பாவம் இறக்கி விடுங்கன்னா எப்படி தெரியுமா, தட்டாறு மேல நிக்கல விழுவாரு. அப்படி அந்த பையன் என்ன வயசு மோகன்தாஸ்? இவருக்கு வந்து ஒரு 13-14 வயசு இருக்கும். இதெல்லாம் கிட்ட இதெல்லாம் சின்ன பசங்க தான். அந்த மாதிரி பண்ணுவாருங்களா. அப்புறம் வந்து சொந்தமா கண்ணத்துல சொந்தமா அடிச்சுக்கும் அந்த பையன். கண்ணத்துல பலார் அரைஞ்சிக்கும். அதெல்லாம் இவரு கை பிடிச்சிட்டு பண்றது. மோகன்தாஸ் எப்போதும் மங்சா சொல்லுங்க. எப்போதும் மங்சானா அவரு தான். அந்த பையன் தான் எல்லாத்துக்கும். டிவி பார்த்துட்டு இருந்தா ரிமோட் வந்து அப்படியே வாங்கிடுவாரு, அப்படியே கையில வச்சுக்கிட்டே இருப்பாரு. படம் வச்சு எதுவும் பார்க்க விட மாட்டாரு, அடிச்சிருவாரு. இல்லனாக்கா அப்படியே உட்கார்ந்துட்டு ரிமோட் மட்டும் கையில இருக்கும், அப்படியே அசையாம உட்காந்துருப்பாரு. அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாரு. கிட்ட ரிமோட் யார் கையில இருக்கும்? ரிமோட் மோகன்தாஸ். இப்ப எங்க பிள்ளைங்க கையில எல்லாம் இருந்தா ஒன்னும் ஆகாது, டிவி பாட்டுக்கு நார்மலா விளையாடும். என்ன சேனல் வச்சு பாக்குறோமோ அது விளையாடும். அதே வந்து மோகன்தாஸ் கையில அப்படி இப்படி போயிட்டு மோகன்தாஸ் கையில இருக்குன்னு சொன்னாக்கா அங்க டிவி வந்து படம் ஒண்ணு மாறிக்கிட்டே இருக்கும், இல்ல அப்படியே ரிமோட் கையில இருக்கும். அந்த சேனல் வந்து மாத்த முடியாது, நம்மளுக்கு வேண்டிய படம் விளையாடாது, வேற எதுனா விளையாடும். அந்த மாதிரி எல்லாம் செட்டப் பண்ணுவாரு. அப்புறம் ஒரு முறை வந்து இன்னொரு முறை வந்து மக வந்து மோட்டர் ஓட்டுவாங்க. அந்த கடைக்கு கிட்ட போவாங்க, கடைக்கு போறதுக்கு அப்பா மோட்டர் எடுப்பாங்க. அப்ப அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, கேர்லாம் போட்டாங்க. மோட்டர் வந்து நவுர்ல ஸ்டார்ட் பண்ணிட்டு மோட்டர் போகணும். 1ல போட்டிருக்காங்க, போகல மோட்டர் நவுர்ல, அப்படியே நிக்குது. கூப்பிடுறாங்க, அங்க மேல இருந்து கூப்பிடுறாங்க, அம்மான்னு என்ன கூப்பிட்டாங்க. அப்புறம் போயிட்டு கேக்குறேன், ஏன் பண்றா பாருங்கம்மா தாஸ், நான் கடைக்கு போகணும், மோட்டர் இழுத்து பிடிச்சிட்டு விட மாட்டாரு அப்படின்னு. அது வேற நான் வேற விடுங்க தாஸ், கடைக்கு போகணும், கடைக்கு ஜாமான் அவங்க தானே போறாங்க, விடுங்க. இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தா சும்மா அந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணா இப்படி நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தீங்க, நாங்க உங்களை அனுப்பிடுவோம் அப்படின்ட்டு. அப்படி அந்த மாதிரி அந்த மாதிரி தான் பேசுவோம், ஜாலியா பேசுவோம். அவரு கோச்சிக்க மாட்டாரு. அந்த மாதிரிதான் சொல்லிட்டுமா உடனே விட்டுட்டாரு. விட்டோன்னா மகளும் ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுலயே வந்து கொஞ்ச நேரம் விளையாடுறாரு, விட்டு போறது, அப்படியே பிடிக்கிறது விடுறது அந்த மாதிரி பண்ணுவாரு கீதா. ரொம்ப விஷயம் பண்ணுவாரு கீதா. ஆனா நல்லா இருந்துச்சு இருக்கும்போது. அவரு வெளியில யாரும் பார்த்தது இல்லையா? யாருக்கு நடக்குது வேற என்னமோ ஆக்வர்டா இருக்கே இந்த குடும்பத்துல அப்படின்னு யாரும் அதை நோட்டீஸ் பண்ணது கிடையாது. பக்கம் வந்து அந்த எல்லாம் இந்தியன்ஸ் தான் வீட்டுல இருக்கிறது, அவங்க இருந்து இருக்கிறது வந்து ரொம்ப குறைவு. நாங்க விளையாடுற நேரம் எங்களுக்குள்ளேயே நாங்க விளையாடுறோம் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாது நாங்க என்னமோ பண்றோம், எது பண்ற வித்தியாசமா தெரியுதுன்றது வந்து அவங்களுக்கு தெரியாது. அப்படியே ஏதாவது மாதிரி தெரியுது எங்களுக்குள்ள குசுன்னு பேசிக்குவோம். விட சொல்லுவது, எப்போ டாஸ் விட சொல்றது, ஏன் அங்க பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படி இப்படின்னு. அவ விட்டுருவாரு. டாஸ் விடுங்க பாக்குறாங்க, ஆள் பாக்குறாங்க அப்படின்னாக்கா விட்டுருவாரு. ரொம்ப குறைவு, ஆளுங்க பாக்குறது ரொம்ப குறைவு. அந்த மாதிரி பாக்குற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னா அந்த மாதிரி வந்து நாங்க மெதுவா பேசிக்குவோம். அவரு எங்க கூடவே தானே இருக்காரு, அப்படி எங்க கிட்டயே. அப்ப டாஸ் விடுங்க, சொந்தக்காரங்க கூப்பிட மாட்டோம். அப்ப நாங்க மெதுவா கேட்டுக்கோம், இருக்கீங்களா அப்படின்னா. அப்படி ஏதாச்சும் கிளாஸ் கிச்சன்ல வந்து கிளாஸ் ஆடும், இந்த சில்வர் கிளாஸ் எல்லாம் வந்து மாட்டி வச்சிருப்போம், வருஷம் மாட்டி வச்சிருப்போம். நாங்க அங்க யாரும் உட்காந்துருந்தாங்க, டைனிங் டேபிள் உட்காந்துருந்தாங்களோ எங்கன்னா இருந்தாருன்னா, ஆனா அவர் வீட்டுக்குள்ள இருக்காருன்றது தெரியும், ஏதோ ஒரு இடத்துல இருக்காருன்றது மட்டும் எங்களுக்கு தெரியும். வீட்டுக்கு வந்தாங்கன்னா அமைதியா இருந்துருவாரு, அந்த மாதிரி காட்ட மாட்டாரு. ஆனா நாங்களாவே கூப்பிட்டு டாஸ் இருக்கீங்களா, எங்க இருக்கீங்க அப்படின்னாக்கா அந்த கிளாஸ் ஆட்டுவாரு. கிளாஸ் வந்து நிக்காம ஆடிக்கிட்டே இருக்கும். ஒரு கிளாஸ் உரசிக்கிட்டு கிடிங் 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 சத்தம் கேட்கும் தெரியுங்களா, ஒரு கிளாஸ் உரசும் போது அந்த சத்தம் கேட்கும். அப்ப கிச்சன்ல அங்க இருக்காரு, இந்த இடத்துல இருக்காரு அப்படின்னு. அந்த மாதிரி கூடவே தான் இருப்பாரு. பயமா இருக்கும், நினைக்கிற பயமா இருக்கும், ஏன் ஒரு போக மாட்டாரு. ஆனா ராத்திரி நேரம்லாம் அந்த மாதிரி கொஞ்சம் பயம் கொடுக்கும் நம்மளுக்கு. இருக்காரு ஏன் போக மாட்டாரு, எந்த நேரம் நம்ம கூடவே இருக்காரு அப்படின்ட்டு. ஏன்னா ஆவிய நம்ம பேய பாக்குறோமே, அவர் உருவம் எப்படி இருக்கும்னு தெரியாத, நீங்க எப்படி இருக்கீங்க எங்கிட்ட காட்டுங்க அப்படின்னு. அவர் வேணான்னுவாரு. வேண்டாம் நான் வந்தேன்னா நீங்க பயந்துருவீங்க, வேண்டாம் 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 அப்படிதான் சொல்லுவாரு. முகத்தை காட்டுனதே இல்ல முகத்தை காட்டுனதே இல்ல. ஒரு நிமிஷம் அப்படி லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசலாம். ராகவில் மர்மதேசம்.
ராகவில் இது மர்ம தேசம். சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? சாப்பிட்ட டைமா இருந்து சாப்பிட்டீங்களான்னு கேட்டா சாப்பிட்டு எங்க சாப்பிட்டீங்கன்னா நம்ம வீட்டுல இருந்து தான் சாப்பிட்டு என்ன கறி எல்லாம் கேட்டாக்கா அழகா சொல்லுவாரு கிட்டா, அந்த கறி தாள் எழுதுவாரு கிட்டா, அந்த கறி இந்த கறி வச்சிருக்கீங்க. இத்தனைக்கும் பானைலாம் எல்லாம் மூடின வாக்கில தான் இருக்கும். சாப்பிட்டேன்னு என்ன சாப்பிட்டீங்க, சரி சொல்லுங்க என்ன கறி வச்சா, இன்னைக்கு என்ன கறி, வீட்டுல என்ன சமையல் சொல்லுங்கன்னா அந்த தாள் இப்படி திறந்து பார்த்தோமா என்ன கறி இந்த கடிச்சிக்க அப்படின்னு எல்லாம் அப்படியே கரெக்டா இருக்கும். ஆனா எதுவுமே சாப்பிட்ட மாதிரி இருக்காது, எல்லாம் அப்படியே இருக்கும். இப்போ நீங்க குளிக்கும் போதோ இல்ல துணி மாத்தும் போதோ கொஞ்சம் பயமா இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் என்ன நினைக்க தோணும், அவரு அந்த அளவுக்கு செய்வாரா அப்படின்னு நாங்க அந்த மாதிரி நம்பல. அவரு இருக்க மாட்டாருன்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை. அந்த மாதிரி கூட இருந்திருக்காரு, பேசிருக்காரு, விளையாண்டுருக்காரு. ஓகே, உங்க ஹஸ்பண்ட் விஷயத்துல ஆபீஸ் விஷயத்துல போயிட்டு சில விஷயங்களை உண்மைகளை கண்டுபிடிச்சு சொன்னாரு. சரி, வேற ஏதாவது உதவிகள் ஏதாவது செஞ்சிருக்காரா? அதான் கீதா, அந்த மாதிரி என் கணவர் கேட்டாங்க, விளையாட்டா கேட்டாங்க. சரி, அவங்க எங்க கூட வேகமா கேட்டாங்க, ஒரு தொகையா ஒரு நம்பரு கொடுக்க சொல்ல, நம்பரு அடிக்கிற மாதிரி கேட்டாங்க கீதா, கேட்டாங்க. நம்பர் எழுதுற பழக்கம் இருக்கு என் கணவருக்கு. கேட்டாங்க, அது சொன்னாங்க அவங்க மேலேயே அவங்க நம்பிக்கைலாம் அதெல்லாம் கஷ்டம், கொடுக்க முடியாது அப்படின்னு கேட்டாங்க. அது கேட்டாங்க. அப்புறம் வேற ஏதோ நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, உங்க கூட இருக்கீங்க, எங்களுக்கு நாங்களும் கஷ்டமா தானே இருக்கு, எங்களுக்கும் ஏதோ உதவி பண்ண முடியுமா உங்களால அப்படின்னு. அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் முடியாதுன்னாரு. ஆனா பிள்ளைங்களோட பர்த்டேனாக்கா எல்லாரோட பிறந்த நாள் எல்லாருமே தெரியும். என்ன தெரியுங்களா வாங்கிட்டு வந்து வச்சிருப்பாரு, வீட்டுக்குள்ள இருக்காது, போஸ்ட் பாக்ஸ்ல இருக்கும், அதுல போட்டுருப்பாரு. என்னன்னாக்கா எப்படி தெரியுங்களா இருக்கும், அது கூட கீ செயின் எல்லாம் தொய்யல் இருக்கும், முகம் காரங்கா இருக்கும், எல்லாமே கலர் கலரா இருக்கும். எப்படி வாங்கினீங்க, எப்படி கிடைச்சிச்சுன்னா எங்க வீட்டுக்கு நாங்க செலவு ஜாமா எடுக்கிற கடை முன்னாடி கொஞ்சம் ஒரு கிலோமீட்டர் தூரம் போனா செலவு ஜாமா கடை இருக்கு, அங்க இருந்து எடுத்துட்டு வருவாராம். அந்த மாதிரி கீதா அப்படியே கவரா பிளாஸ்டிக்ல அப்படியே போட்டு அப்படியே இருக்கும். அதுக்கு அவரு ஜாமாலாம் ஏன் இந்த மாதிரி நடத்துற கொஞ்சம் பெருசாலாம் கொண்டு வர முடியாதான்னு கேட்டா, கனமானதெல்லாம் அவரு தூக்க முடியாதான், கையில கனமான பொருட்கள் எல்லாம் கொண்டு வர முடியாது. சும்மா டக்குன்னு காத்து மாதிரி விழுது, அந்த கிச்சன் சின்னதா தானே இருக்கும், அப்படியே லேசா இருக்கும், பிளாஸ்டிக் தானே அது. அந்த மாதிரி சின்ன சின்ன பொருள், அந்த மாதிரி சின்ன சின்ன பொருள் கொண்டாந்து கொடுப்பாரு, அதுல வச்சிருப்பாரு கீ செயினும். எக்ஸாம் டைம்ல அந்த மாதிரி ஹெல்ப் பண்றதெல்லாம் முடியுமா? அது எக்ஸாம் டைம்ல என் மக சொல்லும், எக்ஸாம் டைம்ல மறந்துடும். ஏன்னா என் மக பள்ளிக்கூடம் பைஸ்கல்ல போவாங்க, பைஸ்கல்ல போறது கூட ஒரு மாதிரி தீம்பார் மாதிரி இருக்கும், ஒரு காடா இருக்கும், அது கடந்துதான் எங்க மக தாண்டி போவாங்க ஸ்கூலுக்கு. சோ போகும்போது இவரு கூடவே போவாரு, மக கூட பாதுகாப்பா போயிருக்காரு, கூடவே போயிருக்காரு. எக்ஸாம் டைம்ல என் மக சொல்லுவாங்க, நான் மறந்துட்டோமா, கூடவே வராருன்னு. என் மக பேசிட்டு பேசுறாங்க, அவங்க கூடயே இருக்காங்கல்ல, அவங்க சொன்னா தானே எங்களுக்கு தெரியும். மக கூடயே போகும்போது எக்ஸாம் டைம்ல கூட போவாரு, வெயிலா இருக்கும், எப்படி தெரியும், அவரு தான் திருப்பி பேச முடியாதுல்ல. பேச முடியாது, அதான் நம்ம கூடவே இருக்கோம் இல்லைங்களா, வீட்டுக்கு வந்த பிறகு எழுதுறாரு இல்லைங்களா, இந்த மாதிரி எல்லாம் முத நாளே பேசி வைக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் பேசும்போது அவர் எழுதிடுவாரு, நான் வரேன் உங்க கூடயே இருப்பேன், எக்ஸாம் எழுதும்போது தைரியமா எழுதுங்க, நீங்க பாஸ் பண்ணிடுவீங்க, நீங்க தெரியலன்னா சொல்லுங்க அப்படி இப்படின்னு. அப்போ அது எப்படி எழுதுவாருன்னா, அங்க பரிச்சை தாள் எல்லாம் எழுத மாட்டாரு, என் மக மறந்துடுவாங்க, இதுதான் ஆன்சர், மறந்துடுவாங்க, யோசிப்பாங்க, அப்படியே யோசிப்பாங்க. அப்ப அந்த எப்போடா பிரதர்ன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அப்ப அவங்களுக்கு திரும்பி அந்த நினைவுப்படுத்துற மாதிரி, ஞாபக சக்தி கொடுக்கற மாதிரி, அந்த மாதிரி எல்லாமே மறைமுகமாவே தான் இருக்கும் கீதா. அந்த மாதிரி அந்த எழுதுறத மட்டும் முன்கூட்டியே தயார் அணிலன்ற போது வீட்டுல எல்லாம் எழுதிடுவாரு தாள்ல. அந்த மாதிரி வீட்டுல எழுதுறாருல சில கேள்விகளுக்கு பதில், அது தமிழ்ல இருக்குமா இல்ல ஆங்கில வார்த்தையில? ஆங்கில வார்த்தை சிம்பிள் வேர்ட், எல்லாமே சிம்பிளான இங்கிலீஷ் வேர்ட்லயே எழுதியிருக்கும். அதை படிச்சு எல்லா பதிலுமே ஆங்கிலத்துல தான் பதில் சொல்லுவாரு. ஆமா ஆமா, அந்த புத்தகம் கிட்ட அப்புறம் அப்படியே எழுதிக்கிட்டே இருந்தாரு கீதா, ரொம்ப நாள் எங்க கூடவே இருந்தாரா. அப்புறம் எங்களுக்கு பிரியத்துக்கு ஒரு மனசு வரல, அவரு கூடவே இருக்கட்டும், வச்சுக்கலாம், பரவாயில்ல. எங்க மக ரொம்ப பாசமாயிட்டாங்க, மக பிள்ளைங்க மத்தவங்களெல்லாம் விட என் மக ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க, அவர் விட்டு பிரியாத மாதிரி. பரமேஸ்வரி. அப்போ அப்புறம் ஒரு கட்டம் சாரிங்க, ஒரு நிமிஷம் அப்படியே லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசுமே என்னதான் நடந்துச்சுன்னு. சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு?
அவங்க வந்து ரொம்ப நாளைக்கு நாங்க கூட இருக்க முடியாது, அவராவே வந்து போற டைம் வந்துருச்சு, நான் போகணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இது வந்து இப்ப ஆல்மோஸ்ட் 1 வருஷம் ஆயிடுச்சு. 1 வருஷம் கிட்ட நெருங்க போகுது, 1 வருஷம் கிட்ட ஆக போகுது. அப்படி இருந்தோன்னா நான் போகணும் அப்படின்னு ஒரு டைம்ல வந்து எழுத ஆரம்பிச்சாரு. இந்த மாதிரி நான் போகணும், ரொம்ப நாளைக்கு எல்லாம் இருக்க முடியாது என்னால கூடவே அப்படி இப்படின்னு. இப்போ எங்க மக வந்து அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல நீங்க இருங்க, நீங்க கூட இருந்தாகணும். அவருக்கும் போறதுக்கு மனசு இல்ல, அவருக்கு வந்து கட்டாயம் போய் ஆகணும். அதனால அந்த ஆவி போது அது குறிப்பிட்ட டைம் தான் இருப்பாங்க போல இருக்கு அந்த மாதிரி. அப்போ சொல்லும் போது என் மக வந்து ஏன் போகணும் அப்படின்றது டீட்டெயில்ஸ் எதுவும் கொடுத்தாரா? கொடுக்க மாட்டாரு, கொடுக்கல. இல்ல எங்களோட அவ்வளவுதான் நாங்க வந்து இப்படி போயிடுவோம், வேற இடத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்ல வந்தாரு. அப்ப நாங்க சொன்ன, நீங்க வேற இடத்துக்கு போறீங்க, எங்க கூடவே இருக்கலாம் தானே, ஏன் போறேன்றீங்க அப்படின்ட்டு. அவருக்கே எங்க இருப்பாரா இருக்க மாட்டாரான்னு அவருக்கே தெரியாதான். ஆனா இந்த டைம் இவ்வளவுதான் நாங்க கூட இருக்க முடியும் மட்டும் சொல்றாரு. அப்புறம் கீதா அந்த புத்தகத்துல நிறைய எழுதுவார் இல்லைங்களா, அந்த புக்கு டைரி அப்படியே எழுதிட்டே நிறைய ஃபுல்லா ஆயிடுச்சு கீதா. அவர் எழுதுவாரா அந்த புத்தகத்துல? ஆமா கீதா, பேனாவும் அந்த நோட்டும் நாங்க வச்சிருவோம் இல்லையா, அவர் எழுதுறதெல்லாம் வர்றது எழுதிட்டு போறதெல்லாம் எங்களுக்கு தெரியாது கீதா. அந்த புத்தகத்தை திறந்து பார்க்கும் போதுதான் அவரோட கைப்பட எழுதுனது எங்களுக்கு தெரியும், நாங்க படிப்போம். அந்த மாதிரி நம்ம கேட்கிற கேள்விக்கு அது போய் பதில் வந்து அந்த புத்தகத்தை திறந்தாதான் நமக்கு அந்த பதில் தெரியும், எங்க இருக்காரு ஏதா இருக்காரு. அந்த மாதிரி புத்தகத்துல அடிக்கடி அப்போ அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது போற காலகட்டம் வரும்போது சொல்லும்போது ரொம்ப அழுதாரு. அவரும் அழுதாரு, அவருக்கும் வந்து போற மனசு இல்ல, பிரிய மனசு இல்ல. அப்புறம் வந்துட்டு போறேன்னுட்டு அந்த புத்தகத்தெல்லாம் எழுதிட்டு அவர் கண்ணீர் வடிச்சிட்டு கடைசியா கிளம்புறெல்லாம் எழுதிட்டு போயிட்டாரு கிட்டா. ஆனா போறதுக்கு முன்னாடி சொன்னாரு, இந்த புத்தகம் உங்க கூட இருக்கும், நான் எழுதி வச்சதெல்லாம் அந்த கூடவே இருக்கும். இப்போ நீங்க வேறொருத்துக்கிட்ட வந்து இது காட்டுறீங்களோ, காட்ட நினைக்கிறீங்களோ, நான் இருக்க மாட்டேன், அந்த புத்தகமே இருக்காது அப்படின்னாரு கிட்டா. ஓ ஓகே, நான் அதுக்கு தான் வரத்துக்கு இருந்தேன். அந்த புத்தகம் ஒன்னும் இருக்கா, என்ன ஆச்சுன்னு கிட்டா. அந்த புத்தகம் வந்து நாங்க அந்த வீட்டுக்கு வந்து 20 வருஷத்துக்கு மேல ஆகுது. அங்க வந்து இருக்கும்போது 1 வருஷம் எங்க கூட இருந்தாரு. அப்ப அந்த அவரு எங்களை விட்டு விலகி போனதான் அந்த புத்தகம் வந்து இந்த வீடு மாதிரி வரும்போது கையோடு கொண்டு வந்தான். நாங்க தான் கொண்டு வந்த பயபக்தி. என் மக வந்து ரொம்ப ரொம்ப கவனமா இருப்பாங்க அந்த விஷயத்துல. அந்த புத்தகம் வந்து அவங்களே கைப்பட எடுத்துட்டு வந்தாங்க. எடுத்துட்டு வந்து சாமி மேடை கீழே வந்து புக்கு ரேக் இருக்கு, புத்தகம்லாம் வந்து அப்படியே அடுக்கி வைக்கிற இடம் இருக்கு, அதுல பத்திரப்படுத்தி வச்சிருந்தோம் கிட்டா. அவரும் கிளம்பிட்டாரு கீதா. எங்களுக்கு வந்து ரொம்ப மனசு கவலையோட கிளம்பிட்டாரு. அதோட அந்த கூப்பிட்டு வரல, அதோட காண போயிட்டாரு. எங்களுக்கு முடிவு தெரிஞ்சு வரமாட்டாரு, முடிவாயிடுச்சு. சோ அந்த புத்தகம் பத்திரப்படுத்தி எடுத்துட்டு வந்தோம் கீதா. அந்த வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து வச்சிருந்தோம் கீதா, புக் ரேக்ல வச்சிருந்தோம் கீதா. இப்போ எங்க அக்கா மக கேபியில இருந்து ஒருத்தர் வந்தாரு, எங்க மக கூட ரொம்ப க்ளோஸ். அவரு மோகன்தாஸ் இல்ல, இன்னொரு அண்ணன். மோகன்தாஸ் எல்லாம் விளையாடும் போது அவர் போயிட்டாரு போது அந்த புத்தகம் எங்க கிட்ட இருக்குன்னு மோகன்தாஸுக்கும் தெரியும், அந்த புத்தகம் நாங்க பத்திரப்படுத்தி வச்சிருக்கோன்றது தெரியும். அவரு கேட்கல, அவரு வந்து அப்படியே படிச்சுட்டு அப்படி போயிட்டாரு, எங்க கூட இல்ல. அதுக்கு பிறகு இல்ல, எங்க குடும்பத்துல உள்ளவங்களுக்கு மட்டும் தெரியும், நான் எங்க மக கணவருக்கு தெரியாது. என் மகளுக்கு, எனக்கு, என்னோட மகனுக்கு எல்லாம் தெரியும் இந்த புத்தகம் பத்திரப்படுத்தி நான் வச்சிருக்கேன் வீட்டுல இருக்குன்றது. அப்பப்போ மகளை எடுத்து படிச்சு பாவாங்க. நானும் வந்து அவர் நினைவு வரும்போது எடுத்து பார்க்கலாம், என்னென்ன பேசணும் அப்படின்றத திரும்பி நினைவு கூர்ந்து பாக்குறதுக்கு வேண்டி இதை எடுத்து பாப்போம் கீதா. அப்படி இருக்கும் போது கீதா இந்த பேய் கதை அதெல்லாம் வந்து இன்னொரு ஜேபில உள்ள எங்க அக்கா மகன் வந்து நம்ப மாட்டாரு. அப்ப எங்க மக என்ன பண்ணுச்சு, பேச்சுவாக்குல நிறைய கதைகள்லாம் பேசும்போது இத வந்து பேசுனுச்சு இந்த மாதிரின்ட்டு. உங்களுக்கு தெரியுமாண்ணே, எங்க கூட ஒருத்தர் இருந்தாரு, எங்க கூடவே இருந்தாரு 1 வருஷம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஊட்டணும்ன்றதுக்குனால அதை சொன்னாரு. என் மக வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க, அதை பத்தி பேசு. இந்த வீட்டுல பிறக்கிறமே அந்த வீட்டுல பேசிக்கிட்டு இருக்கும்போது கீதா, அதெல்லாம் சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும் போதே கீதா, இதெல்லாம் வந்து நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு ஒரு அலட்சியமாலாம் ரொம்ப பேச ஆரம்பிச்சுட்டேன், ரொம்ப அலட்சியமா. அப்ப என் மகளும் வந்து இல்லைங்கண்ணா நீங்க நம்ப மாட்டீங்க அப்படி இப்படின்ட்டு. என் மக வந்து என்கிட்ட ஜாட கட்டி சொல்லுது, இந்த மாதிரி நம்ப மாட்டேன்னா புத்தகம் எடுத்து காட்டுவோமா அப்படின்னு கேக்குது. நான் சொன்ன வேண்டாம், எப்படா சொல்லிட்டு போயிருக்காரு, யார்கிட்ட காட்டணும்னு நம்ம நினைச்சாலோ இல்ல எடுத்து காட்டினாலோ இந்த புத்தகம் இருக்காதுன்னு சொன்னாரு அப்படின்ட்டு. கீதா நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, அங்க பேசிட்டு இருக்கும் போது அந்த புத்தகம் காண போச்சா எனக்கு தெரியல. போயிட்டு அழுசுறோம் கீதா, சின்ன புக் ரேக் தான் தெரியுமா, அது எல்லாத்தையும் வெளியே எடுத்துட்டு தேடுறோம், கிடைக்கவே இல்லை கீதா, கிடைக்கவே இல்லை. ஐயோ கிடைக்கவே இல்லை. உங்களுக்கு அப்படியே மனசுலாம் வலிக்குது. ஐயோ என்ன மக ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பாங்களே, ரொம்ப ரிக்ரெட் பண்ணிருப்பாங்களே, ஐயோ தப்பு பண்ணிட்டுமே அப்படின்ட்டு. அதேதான் நினைச்சு இது சொல்லி இருக்க கூடாதோ, அண்ணன் நம்ம பேசி இருக்க கூடாது பத்தி. ஏன்னா அவர் அந்த மாதிரி நம்பிக்கை இல்லாம பேசணும்னா இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நம்ம கூட இருந்தவரு, நம்ம கூட இருந்தாரு, ஆவி ஒருத்தவங்க கூடவே இருந்தாங்க, எப்போடாசன் அண்ணன் இருந்தாரு, அது எப்படி இவர் இந்த மாதிரி சொல்லலாம் அப்படின்ட்டு அவருக்கு நம்பிக்கை விட்டுனா உண்மையா இருக்காருன்றத காட்டணும்ன்றதுக்காக இவங்க பேசினாங்க தெரியுங்களா. அப்பவே அந்த புத்தகம் போயிடுச்சு, காண போயிடுச்சு, அப்படியே இல்லாமல் ஆயிடுச்சு. அவர்கிட்ட காட்டுறதுக்கு தேடும் கிட்டா, கிடைக்கவே இல்லை கிட்டா, புத்தகமே இல்ல, அந்த புத்தகமே இல்ல அந்த இடத்துல. அப்புறம் அவரு நம்பாத மாதிரி ஆயிடுச்சு. நான் தான் சொன்னேன், நீங்க தான் போய் சொல்றீங்கன்னு போயிட்டாரு கீதா, அவர் இல்லன்னு போயிட்டாரு கீதா. பிறகு கூட கீதா, அது பிறகு நேரம் இருக்கும் போதுதான் ஓய்வு
இருக்கும்போது நான் திரும்ப திரும்ப தேடணும் கீதா. பல மாசம் இல்ல, கிடைக்கவே இல்ல. அப்படியே லைன்ல இருங்க. பாட்டுக்கு பிறகு மேலும் பேசுமே என்னதான் நடந்துச்சுன்னு. கீதாவுடன் மர்மதேசம். சொல்லுங்க. ஞாபகார்த்தமா உங்களுக்கு இருந்தது அந்த புத்தகம் மட்டும்தான். புத்தகம் மட்டும்தான், அதுவும் இல்லாம போயிடுச்சு. அது கீச்சைனாவது அது வந்து இன்னைக்கு அதான் கீதான்றது. அது வந்து என் பிள்ளைங்களாம் வந்து வச்சிருந்தாங்க. ஆனா அதுக்கு பிறகு அப்படியே கடந்துருச்சு இல்லையா. 1992 போது என் மகன் வந்து எதுவுமே பத்திரப்படுத்தி வச்சிருப்பாங்க. அதுக்கு பிறகு இப்ப இல்லாமலே ஆயிடுச்சு. அது ஒரு காலம் கடந்து அப்படி இப்படி. அவரை பத்தி நினைச்சு பாப்பீங்களா? கீதா என் மகன் சரியான பைத்தியம் கீதா. என் மக இப்ப கேட்டீங்க, உட்கார வச்சு கேட்டீங்கன்னா கூட அப்படியே கதையா சொல்லுவாங்க கீதா. அவங்க நானாச்சும் ஒரு சில விஷயங்கள் மறந்துடுவேன். என் மக இருக்காங்களே, அவங்க எப்போதுமே அவரோட நினைவாவே தான் இருப்பாங்க. இப்போ உங்க கணவரும் யாரும் வந்து கம்பூர் ராஜாக்கு போனது? என் கணவர் என் மகளும் போனாங்க, மோட்டர்ல போனாங்க, மகளும் கூட போனாங்க. ஏன்னா அவங்க தானே ரொம்ப. கம்பூர் ராஜா போய் என்ன நடந்துச்சு? வீடு வந்து பூட்டி இருந்துச்சு. அந்த வீட்டுல வந்து யாருமே இல்ல. ஆனா இவர் சொன்னது வந்து வேற இருக்காங்க, அந்த வீட்டுல இருக்காங்கன்னாரு. அந்த வீட்டுல இருக்காங்க, ஆள் இருக்காங்கன்னாரு. ஆனா வந்து இவங்க போகும்போது பால் அடைஞ்சு கிடக்கு, அந்த வீடு பூட்டி இருந்தது. அப்பனா மேலும் வேற எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல எதுவுமே அவரை பத்தி. வேற எதுவுமே கிடைக்கல. கூப்பிடல கீதா. திரும்ப வந்து என் மக வந்து ட்ரை பண்ணாங்க, அவரையே திரும்பி கூப்பிடுறதுக்கு. வேற எல்லாம் வந்துச்சு. திரும்பி அந்த காயின்ஸ் வச்சுதான் விளையாட ஆரம்பிச்சாங்க, ஸ்டார்ட் பண்ணாங்க. வேற எல்லாம் ஸ்லோவா போறது, எழுத்துலாம் சரியா வர மாட்டேது. அது வந்து நவர மாட்டேங்குது, கையை வேற எடுக்க விட மாட்டேது. என் மக வேற பயந்துட்டாங்க. அப்படியே இல்ல. கம்பூர் ராஜாக்கு மறுபடியும் போனாங்களா? முதல்ல போனாங்க, கூட்டி இருந்துச்சு பால். அது பிறகு போல அட்லீஸ்ட் யாராவது இருந்திருந்தாங்கன்னாக்கா இன்னும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும். இவர் யாரு, என்ன ஏதாவது அந்த நம்பிக்கையில போனாங்க. என்ன வயசு இருந்திருக்கும் எப்போடாஸ்க்கு அவர் இறக்கும் போது? அதெல்லாம் கேட்கல கீதா. ஆக்சிடென்ட்ல இறந்துட்டோம் அப்படின்னா நீங்க கூடவே இருந்துகிட்டு அதனால வந்து இன்ஃபர்மேஷன் கேட்க மாட்டீங்க. இல்ல சில ஆக்சிடென்ட்ல இறந்துட்டேன் அப்படின்னாரு. மோட்டர்ல போகும்போது என்னமோ கார் அடிச்சு இறந்துட்டேன்னாரு. ஆனா கல்யாணம் பண்ணிட்டு பிள்ளைங்களா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. கல்யாணம் பண்ணி 3 பிள்ளைங்களா இருக்குன்னாரு. அவங்க அங்கதான் இருக்குன்னாரு. இருக்குன்னு சொன்னாரு. கம்பூர் ராஜா அந்த வீடு எல்லாம் அதனால தானே கொடுத்தாரு இடம், அட்ரஸ் ஞாபகம் இருக்கா? அந்த இடம் போனா கூட இப்ப கூட போலாம். அந்த இடம் இருக்கு, கம்பூர் ராஜா அந்த வீடு எல்லாம் நினைவு இருக்கு. இப்ப நாங்க உங்களுக்கு அட்ரஸ் ஞாபகம் இருக்கா? எந்த தெரு, எந்த நம்பர்? என் கணவர் போயிட்டாங்களே, என் மகளுக்கு தெரியும் நினைக்கிறேன். என் மகளுக்கு தெரியும். என் கணவர் இறந்துட்டாங்க, 5 வருஷம் ஆச்சு. என் மகளுக்கு தெரியும். அவங்க சரியா ஞாபக சக்தி ஆச்சு. அவங்க நடுவில் வச்சிருப்பாங்க. இப்ப கூட்டிட்டு போனா கூட எந்த வீடுன்னு காட்டுவாங்க. அந்த மாதிரியாவது அவங்க. ஓகே, அவங்க இருக்காங்க. வந்தனா பரமேஸ்வரி அப்படின்னு கூப்பிட்டு உங்க வாழ்க்கையிலும் நடந்த அமானுஷமான அந்த சம்பவத்தை எப்படியாவது என்கிட்ட சொல்லியே ஆகணும்னு அவளோடு காத்துட்டு இருக்கீங்களா? எங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம். 034913333. உங்க பெயர், அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. கடந்த வாரங்களின் கதைகளை மீண்டும் நீங்க கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா ஷாக் ஆப் வாயிலா கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்ம தேசம் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா கதையும் அங்கதாங்க